கரூரில் நடந்த தாவேக பொதுக்குழு கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் நாட்டையே உலுக்கியது. துயர சம்பவத்துக்கு பிறகு வீட்டில் முடங்கிய விஜய் பின்னர் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்தில் சந்தித்தார். அதன் பிறகு இன்று மாமல்லபுரத்தில் தாவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் விஜய் தலைமையில் கூடியது. கரூர் சம்பவத்தின் போது தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை போலீசார் கைது செய்திருந்தனர். பொதுக்குழுவில் அதே மதியழகனை வைத்து கரூர் சம்பந்தமான தாவேகாவின் முதல் தீர்மானத்தை விஜய் வாசிக்க வைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. தீர்மானத்தை வாசிக்கும் முன்பு மதியழகனை மேடையில் விஜய் கட்டி அணைத்து ஆசுவாசப்படுத்தியது தொண்டர்களை நெகிழ்ச்சி அடைய வைத்தது. தீர்மானம் 1. கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த உறவுகளுக்கு இரங்கல்.